முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் நடந்த சந்திப்பின் போது சுதீஷ் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா முதலமைச்சரின் உடல்நிலையில் அக்கறை கொண்டு விசாரிக்க வந்ததாக தெரிவித்தார். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நட்பு ரீதியாக அவங்க எங்க குடும்பத்து மேல வச்ச அந்த பற்றும் நாங்க அவங்க குடும்பத்து மேல வச்ச பற்றின் ரீசனாக தான் 100% இது அவருடைய உடல்நிலையே அக்கறை காமிக்கணும், அவரை விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம். இதைத் தொடர்ந்து பிரேமலதாவிற்கு தனது எக்ஸ் பக்கத்தின் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். முன்னதாக காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். அப்போது இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். ஜெயலலிதாவை இழிவுபடுத்தி பேசியதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பது மிகப்பெரிய துரோகம் என்றும் கடம்பூர் ராஜு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். 1999 ஆண்டு பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதால் தான் 2001 ஆண்டு அதிமுக அமோக வெற்றி பெற்றது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த வரலாறு தெரியாமல் கடம்பூர் ராஜு பேசியிருப்பது அவரின் அறியாமையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை அல்ல, அது ஒரு வரலாற்று புரட்சி என்றும் கடம்பூர் ராஜு பேச்சு தான் வரலாற்று பிழை என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். மோடியா லேடியா என்று சவால் விட்டு 37 தொகுதிகளில் அதிமுகவை வெற்றி பெறச் செய்த ஜெயலலிதாவை குறை சொல்லி கடம்பூர் ராஜு பேசியதை பார்த்தால் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருவதாகவும் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வது போல உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். நாகை அருகே தண்ணீர் இல்லாமல் கருகி வரும் குறுவை பயிர்களை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருக்குவளை அடுத்த குடியாலத்தூர், வலிவலம், தென்சாரி, கோவில்பத்து, வடபாதி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. வெள்ளையாறு மூலம் பாசன வசதி பெறும் இப்பகுதி கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீர் செல்லாமல் பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 3 மாதம் ஆச்சு, இன்னும் இந்த பகுதியே தண்ணி வரல. ஒரு ட்ரிப்பு லேசாக வந்த தண்ணி தான். இதுக்கிடையில் நாங்கள் உழுதோம், தெளித்தோம், 2 தடவை தெளிச்சிருக்கோம். தெளித்து வீணாக போயிட்டு இப்போ இது முடியலைன்னு இப்போ மாடு விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். பணி ஓய்வு பெறும் ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி ஈஸ்வர ராவிற்கு பிரிவு உபச்சாரம் வழங்கும் விழாவில் RPF வீரர்கள் சாகசங்களில் ஈடுபட்டனர். சென்னை ஐனாவரத்தில் அமைந்துள்ள RPF மைதானத்தில் ஈஸ்வர ராவ் திறந்த ஜீப்பில் சென்று வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சி, மோப்ப நாய்களின் சாகசங்கள், நடன நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றன. பின்னர் RPF வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ஐஜி ஈஸ்வர ராவுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் வைக்கோல் கட்டுகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். வறட்சி காரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் சாகுபடி பரப்பளவு பெருமளவு குறைந்து விட்டதால் வைக்கோலுக்கு கடுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கேரள வியாபாரிகள் தமிழ்நாட்டில் இருந்து அதிக விலை கொடுத்து வைக்கோல் கட்டுகளை வாங்குவதால் உள்ளூர் தேவைக்கு வைக்கோல் கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது. எங்களுக்கு ஒரு ஏக்கர் 200 ரூபா 300 ரூபாய்க்கு கிடைச்சு, இன்னைக்கு ஒரு ஏக்கர் 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாப்புல இருக்கு. இதோட கூலி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு 3000 3500 ரூபா வருது. இதில் எங்களுக்கு மாட்டுனால ஒரு சாணி கூட மிச்சம் இல்லை. இப்போ கட்டு 100 ரூபா போயிட்டு இருக்கு. வெளியில 200 250 500 ரூபா, கேரளாலாம் 500 ரூபா போகுது. இங்கேருந்து வாங்கி கொண்டு ஸ்டாக் வச்சு விற்கிறாங்க. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளை சூழ்ந்திருந்த வெள்ள நீர் வடிந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேட்டூர் அணையிலிருந்து 1,10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் காவிரி கரையோர பகுதிகளான கந்தன்பட்டறை, பசுவனேஸ்வரர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் நீர் திறப்பு குறைந்ததைத் தொடர்ந்து வெள்ள நீர் வடிந்ததால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.
அதேபோல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பொன்னியம்மாள் சந்து, கலைமகள் வீதி உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்திருந்த வெள்ள நீர் வடிந்துள்ளது. காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த 75 குடும்பத்தினர் தற்காலிகமாக அரசு பள்ளிகள் மற்றும் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெள்ள நீர் வடிந்ததை அடுத்து அவர்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்பினர். மேலும் பாலக்கரை பழைய காவிரி பாலத்தில் பயணிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கும் போக்குவரத்து தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்காதது ஏன் என்பது குறித்து போக்குவரத்து துறை பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது குறித்து கொள்கை வகுத்து அமல்படுத்த உத்தரவிடக் கோரி தொழிற்சங்க பேரவை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வு விசாரித்தது. அரசின் போக்குவரத்து துறையில் நிர்வாக பிரிவில் பணிபுரியும் ஊழியர்கள் மருத்துவ ரீதியில் தகுதி இழந்தால் அவர்கள் குடும்பத்துக்கு கருணை அடிப்படையில் வேலை தரும்போது களத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு இச்சலுகைகள் வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர். ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் போக்குவரத்து துறை செயலர் அரசு போக்குவரத்து கழகம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் நடப்பாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை விமான பயணிகளின் எண்ணிக்கை 8.2% அதிகரித்துள்ளது. நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் சென்னை சர்வதேச விமான முனையத்திலிருந்து சுமார் 30,49,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதேபோல் உள்நாட்டு முனையத்திலிருந்து சுமார் 86,93,000 பேர் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் நடப்பாண்டு விமானங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட விமான நிலையங்களிலும் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் புதுவை சட்டசபை அருகே தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதுவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். போராட்டத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரையில் கட்டாயம் பயிற்றுவிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் இருந்தபோதும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஆங்கில வழியிலும் இந்தி திணிக்கிற வகையிலும் இன்றைக்கு அந்த பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று ஒரு சவரன் 73,680 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 9,210 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளதால் ஒரு சவரன் 73,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 9,170 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 125 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இன்றும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் 7வது ஊதியக்குழு சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் நேற்று இரவு போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் நேற்றைய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. எம்டி அவர்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை நடத்தினார். அதாவது என்னன்னாக்கா, நான் எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு நான் இது பண்ணணும், போகணும், வரணும்னு சொல்கிறார். டைம் வேணும்னு கேட்டார். நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, நிறைய தடவை டைம் கொடுத்துட்டோம் எங்களுடைய சார்பாக. ஆனால் போகிறப்பெல்லாம் ஏமாத்துற மாதிரியே இருக்குது. அதனால் எங்களுக்கு 2 கோரிக்கையில் நல்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். வேலை நிறுத்தம் காரணமாக 4வது நாளாக அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக பேருந்துகள் அனைத்தும் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள புதுக்குடி அய்யனார் கோயில் தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் முந்திரிக்காட்டுக்குள் தங்களது குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றினர். இக்கோவிலின் ஆண்டு திருவிழா கடந்த 16ஆம் தேதி தொடங்கி தினந்தோறும் பல்வேறு வாகனங்களிலும் முத்து பல்லக்கிலும் அய்யனார் வீதி உலா வந்தார்.
விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது முந்திரிக்காட்டுக்குள் மண் தரையில் பக்தர்கள் உருண்டோடி வந்தனர். மூத்தோர்கள் வழிபட்ட ஐயனார் அவர் சென்ற பாதையிலேயே தேரோட்டம் நடைபெற வேண்டும் என்பதற்காக முந்திரிக்காட்டுக்குள் அவரவர்கள் நிலங்களில் முந்திரி மரங்களை வெட்டி தேரோட்டத்திற்கு வழிவகுத்து பாதை தருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.